பொதுவா இந்த மனிதர்கள் மரணத்தை தான் சந்திக்கிறாங்க, சமாதி சந்திக்கிறது இல்லை. சமாதி ஏன் சந்திக்கிறது இல்லைன்னா நேர்மையற்ற மனிதர்களா மாறிட்டார். சின்ன சின்ன விஷயம் போல தெரியுது. ஒரு கிளாஸ் எடுத்துட்டு திரும்ப நம்ம அங்க வைக்க மாட்டோம். ஒரு டீயை குடிச்சிட்டு டீ கப்பை விசிலடிக்கிறோம். அந்த டீயை பாதுகாப்பா வச்சது அந்த கப்பு தான். டீ குடிச்சதுக்கு அந்த கப்புக்கு நன்றி சொல்லி அதை கிரஷ் பண்ணி ஒழுங்கா போடணும். நன்றி எட்டு போயிடும். டீ குச்சிய டீயை தாங்கி வச்சிருந்தது அந்த கப்பு, அது ஒரு விசேஷம். ஆனா குடிச்சிட்ட பேரு குடிக்காத முன்னாடி கப்புலாம் டீ எப்படி கொடுப்பாங்க? டீ கல்ல போய் டீ குடுன்றீங்க, கையை ஊற்றி கொடுப்பா மாட்டான். புரியுதா என்ன சொல்றேன்? இங்கெல்லாம் நமக்கு நேர்மை இல்லாதனால நம்ம எங்க போய் முடிக்கிறோம் அப்படின்னா சாவுல போய் முடிக்கிறோம். என்னன்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தமே எனக்கு தெரியல. திரும்ப யாருமே உங்களுக்கு செஞ்ச உதவியை திரும்ப செய்ய முடியாது. உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வந்த உடனே நீ நினைக்கணும், இந்த உலகத்தில் எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரோ ஒரு ரூபத்துல யாரையோ எனக்கு கடவுள் அனுப்புறான். யார் அனுப்புறான்? கடவுள் அனுப்புறான். எனக்கு ஒருத்தர் நன்றி செஞ்சான்னா அவன் எப்படி நன்றி செஞ்சான்? எனக்கு பிரச்சனை வரும்போது அவன் உதவனான், அதானே எனக்கு நன்றி. இப்ப நான் நன்றி செய்யணும்னா என் முன்னாடி எந்த பிரச்சனையோட யார் இருந்தாலும் நான் அவனுக்கு உதவணும். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உதவனுக்கு உதவுறதுக்கு பேர்ல நன்றி. என்னால செய்ய முடியாம போயிச்சே அவனுக்கு, ஆனா உணர்த்துனுக்க அதனால செஞ்சவனுக்கே செஞ்சவனும் கிடையாது. அம்மா உன்னை பெத்தான்னா நீ ஒரு குழந்தைய பெத்துக்கணும். உனக்கு அவன் வாய்ப்பு கொடுத்ததுனால நீ இன்னொருத்தருக்கு வாய்ப்பு விடணும். அம்மாவெல்லாம் நீ பெத்துக்க முடியாது. புரிஞ்சுச்சா? நிறைய அப்பா அவங்க பொண்ணுங்களை அம்மானே கூப்பிடுவாங்க இந்த சமூகத்துல.